ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம மத்திய அரசு சார்பில் உளவுத்துறை அமைச்சகத்துல வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த ஒரு ஜாபுக்கு வந்து உள்ள வந்து போக முடியும். இதுல கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 4987 வேகன்சிஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து அதிகப்படியான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோல வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, எக்ஸாமுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ராசஸையும் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மத்திய அரசு சார்பில் உளவுத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் இந்த காலி பணியிடங்களுக்கு உண்டான அந்த நோட்டிபிகேஷன் பேசிக்கா நம்ம பார்த்துட்டு ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம எவ்வளவு வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இந்த ஒரு நோட்டிபிகேஷனுக்கான லிங்க்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த ஒரு மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன். செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸாமினேஷன் 2025 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேட் வைஸா நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மற்ற ஸ்டேட்லாம் நம்ம விட்டுறலாம். நம்ம தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை இருக்கக்கூடிய அந்த அப்டேட்ல படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 285 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து யூஆர் ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 172 வேகன்சிஸும், ஓபிசி கேட்டகரியில நான் கிரீமி லேயர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 31 வேகன்சிஸும், எஸ்டிக்கு வந்து 51 வேகன்சிஸ்க்கும், எஸ்டிக்கு வந்து 2, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 29 வேகன்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, வேகன்சிஸ்லாம் நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ல இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது குரூப் சி லெவல் கேட்டகரியில நமக்கு வந்து சேலரி வந்து பேமெண்ட் பண்றாங்க. இது வந்து நான் மினிஸ்ட்ரியல் அண்ட் வந்து நான் கெஜெட்டட் போஸ்டிங்காகவும் இதை வந்து சொல்றாங்க. குரூப் சி கேட்டகரியில நம்மளுக்கு வந்து லெவல் 3ல வந்து பே பண்றாங்க. 21,700 ரூபாயில இருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து பெர் மந்த் சேலரியா வந்து இருக்கும். இது வந்து ஒரு பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஜாப்பா வந்து இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. கவர்மெண்ட் ஜாப் வித் வந்து உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப்பா வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியா வந்து 20% அப்படிங்கிறது பேசிக் பேல வந்து அடிஷனலா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல்ஸ் அலவன்ஸும் உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ்க்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து முக்கியமா நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல கேண்டிடேட்ஸா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதாவது அந்த அசிஸ்டன்ட் ஒர்க் உளவுத்துறை சம்பந்தமா ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை தாண்டி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது காமனா வந்து 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது 27 வயசுல இருந்து 5 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது நீங்க வந்து ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயர்ல வரீங்க அப்படின்னா 27ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் அதாவது 28, 29, 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஓபிசி கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு இதன் மூலியமா வந்து சொல்ல வராங்க உமன்ஸுக்கு. சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். பட் காமனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 27 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டேட் படி 17/8/2025 அப்படிங்கிற இந்த டேட் படி 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள வந்து உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து பேசிக்கா நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா ஏஜ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதை எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 விதமா வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மார்க்குக்கு 1 ஹவர்ல வந்து நடக்கும். அதை தாண்டி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ் சம்பந்தமா பேசஞ்சர் நம்மளுக்கு வந்து ரைட் பண்ணணும் லோக்கல் லாங்குவேஜ்ல அப்படிங்கிற அப்டேட்
லாங்குவேஜ்ல வந்து பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டு இங்கிலீஷ் அண்ட் வைவாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 50 மார்க் 1 ஹவர்ல. அதை தாண்டி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 50 மார்க் டோட்டலா 200 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டு. இதை தாண்டி வந்து நீங்க பேசிக்கா வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான நோட்ஸ் டேட்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல இன்னைக்கு டேட்ல இருந்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கறது வந்து அடுத்த மாசம் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களோட வேலிட் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதே மாதிரி வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் லைக் வந்து ஓட்டர் ஐடி இல்லை அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஐடிஸ். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜில் வருவீங்க. இந்த இடத்துல முதல்ல நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி வந்து இருக்கணும். அந்த லாகின் ஐடியை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட 10th மார்க் ஷீட்ல வந்து எப்படி நேம் இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இனிஷியல் இருக்கு அப்படின்னா பேக் சைடு இனிஷியல் வந்து போட்டுக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி மெயில் ஐடி, அதே மெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்டேட்டோடைய ஹெட் என்னன்னு சொல்லிட்டு வருது. அது வந்து சென்னை அப்படிங்கறத நீங்க வந்து டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல நீங்க ஓபிசியா இல்ல வந்து எஸ்சி எஸ்டியா இல்ல வந்து யூஆர்ஆன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேட்டகரி என்னமோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் கோடு டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷன் வந்து டிக் பண்ணிட்டு உங்களுடைய நம்பர் கேப்சா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரீவெரிஃபை அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ரீவெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டேட்டாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ண சொல்றாங்க. நீங்க எல்லாமே கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லா பாக்ஸ்லயுமே இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரைவசி நோட்டீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அனுப்பிச்சு வச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இந்த இடத்துல கோ டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸை நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணுங்க. வீடியோவை பார்த்து 1 by 1 நீங்க வந்து பண்ணுங்க. அப்படி உங்களால பண்ண முடியல அப்படின்னா உங்க நேர்வையில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேலா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அதாவது நீங்க விண்ணப்பம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ரெசிடென்சியல் சர்டிபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான டீடைல், அதாவது நம்ம சென்னை கொடுத்தனால தமிழ் சொல்லிட்டு இந்த இடத்துல வருது. தமிழ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் வந்து டவுன் வந்து பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டா நம்மளோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிருக்கும். இந்த இடத்துல ஃபாதர் நேம், மதர் நேம், அதே மாதிரி உங்களோட மேரிடல் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜன் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து டிஃபால்ட்டா வந்துடும். இது எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாம் சிட்டி சென்டர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த ஸ்டேட் வந்து கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த லொகேஷன் உங்களுக்கு வந்து வேணுமோ அதை வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்க, லைக் வந்து சென்னை, திருவண்ணாமலை, வேலூர்,
செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா சென்னை கொடுக்கலாம். நீங்க வந்து கோயம்புத்தூர், அதே மாதிரி வந்து திருப்பூர், ஈரோடு, இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொடுக்கலாம். நீங்க மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னா அந்த ஒரு நியர்பைல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க. மறுபடியும் இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து அது பக்கத்துல என்ன இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 by 1 நீங்க வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய 5 ஸ்டேட்டுமே நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 5 ஸ்டேட்டையும் பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 by 1 இந்த இடத்துல வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நோன் கொடுங்க. நீங்க எஸ்னா எஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ, அதாவது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எரர் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா எரரை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க கரஸ்பாண்டிங் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸும் வந்து சேமா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க கரஸ்பாண்டிங் அட்ரஸ் மட்டும் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேம் as per சேம் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டா டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆயிரும். இல்ல கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து வேற, பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வேற அப்படின்னா நீங்க தனித்தனியா என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், என்ன கண்ட்ரி, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்து தனித்தனியா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் டீடைல்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய 10th நீங்க வந்து 60% மதிப்பெண்கள் அப்படிங்கறத நீங்க வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க 60%க்கு கம்மியா வந்து நீங்க வந்து மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10th வந்து 60% மதிப்பெண்கள் மேல நீங்க வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த போர்டு கவுன்சில் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னா தமிழ்நாடு கொடுங்க. இல்ல சென்ட்ரல் போர்டு அப்படின்னா சென்ட்ரல் போர்டு, சிபிஎஸ்சி அப்படிங்கிற நீங்க ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாஸ் அவுட் இயரை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கரெக்டா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து எல்லாமே 10th மார்க் ஷீட்ல நம்ம கிட்ட வந்து இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் கவனமா வந்து போடுங்க. இந்த இடத்துல ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கூல் நேம் வந்து என்ட்ரி பண்ணுங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் எது வந்து மெயினா இருக்கோ அதை வந்து கொடுங்க. தமிழ்னா தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. குவாலிஃபைடு அப்படிங்கிற இடத்துல பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கேட்டிருக்காங்க. பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட் த ஃபாலோயிங் எனி ஒன் அப்படிங்கிற இடத்துல பர்சன்டேஜா இல்ல வந்து சிஜிபி A1 கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டுட்டு டோட்டலா நீங்க வந்து எவ்வளவு மதிப்பெண்கள் வந்து எடுத்திருந்தீங்களோ அந்த மதிப்பெண்ணை இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம 10th தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 500 மதிப்பெண்ணுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை போடுங்க. இந்த இடத்துல நீங்க எடுத்த மார்க் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறதுல 500 அப்படின்னு போட்டீங்கன்னா டிஃபால்ட்டா எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து 12th வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்மீடியேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க 12th டீடைல்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மினிமம் 10th லெவல் குவாலிஃபிகேஷன். அதுக்கு மேல நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம கூட இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உளவுத்துறையில வந்து ஒர்க் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்டெலிஜென்ஸ்ல. சோ அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் ஆஃப் லோக்கல் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரியுது அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது அடிஷனலா உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுங்க. அது என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன்ல நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய 10th மார்க் ஷீட், அதே மாதிரி நம்மளுடைய போட்டோ, நம்மளோட சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க 1 by 1 வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல PDF ஃபார்மெட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்கக்கூடிய ஃபார்மெட்ல நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட போட்டோவும் சிக்னேச்சரும் 200 KB கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய அந்த அப்லோட் ஸ்டேட் சர்டிபிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 100ல இருந்து 1 MB நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேமெண்ட் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆன்லைன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டிக்ளரேஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கீங்க, எல்லாமே அப்ளை பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி
பக்கத்துல ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தயவு செய்து உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க ப்ரிவியூ வந்து பாருங்க. வேற ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கா, உங்களை அறியாம ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டா இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கிறது போல எந்த டேட்ல வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஒன்ஸ் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணிருங்க. ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஜாப் வந்து எல்லாருமே அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால இதுல வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதனால மறக்காம இந்த ஜாபுக்கு வந்து நீங்களும் வந்து அப்ளை பண்ணி இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.